பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து இந்த காலை வேளையில் தேவனுடைய ஆலோசனையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. இன்றைக்கு 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. பிரியமான தேவ ஜனங்களே, கடந்த நீண்ட சில நாட்களாக வீசிக்கொண்டிருந்த காற்றும் மழையும் தண்ணீரும் அமரத்தக்கதாக கர்த்தர் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஜலம் அமர்ந்தது. தேவன் நோவாவையும் கூட இருந்த எல்லாவற்றையும் நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில் பரலோகத்தின் தேவன் இந்த 17ஆம் தேதியில் அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நினைத்தருளுவார். கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தேவ ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களுக்கு முன்பாக செங்கடல் அடைக்கப்பட்டு நின்ற பொழுது காற்றை வீச பண்ணி அந்த செங்கடலை பிளந்து அவர்களுக்கு வழி உண்டாக்கி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு ஆகாரத்திற்காக காடை பட்சிகளை கொண்டு வரும்படியாக காற்றுக்கு கட்டளையிட்டார். அவருடைய சொற்படி கேட்கும் காற்று என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணுவார். நீண்ட சில நாட்களாக இந்த பேழை தண்ணீரின் மேல் தத்தளித்து கொண்டிருந்தது. இந்த பேழை நிற்க முடியாதபடி தண்ணீரிலே அங்குமிங்குமாய் ஓடிக்கொண்டிருந்த பேழையை ஒரு இடத்திலே கர்த்தர் நிறுத்தினார். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீண்ட நாட்களாக உங்களோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே போராடுகிற சில போராட்டங்களை கர்த்தர் நிறுத்துவார். ஜலம் அமர்ந்தது போல உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அமைதியை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதியை காண்பீர்கள். கர்த்தர் அந்த அமைதியை உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்ப வாழ்க்கையில காணச் செய்வார். அவர் அற்புதம் செய்வார். அவர் அதிசயம் செய்வார். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சயம் அவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்து ஆச்சரியமாய் உங்களை வழி நடத்துவார். God bless you.